அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள், மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அப்டேட் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முக்கியமாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் சூரியன், சனி பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் ஆகிய குரு உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வரவுக்கேற்ற செலவுகள் உண்டுங்க. பழைய கடன்கள் தொல்லை தருங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு கவலை அளிக்குங்க. தேவையற்ற வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் தலையீடுகளும் மன நிம்மதியை பாதிக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரைக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தடங்கல்கள் நீடிக்குங்க. அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கும் ராகுவினுடைய நிலையினால வீண் அலைச்சலும், முயற்சிகளில் தோல்வியும், உடல் ஆரோக்கிய குறைவும் கவலை அளிக்குங்க. மருத்துவ செலவுகளில் பணம் விரயமாகும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்பதால் இந்த மருத்துவ செலவுகளுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்கள் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளின் நியாயமான போக்கு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட கடமைகளில் உற்சாகத்தை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை எளிதில் கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசியினருக்கு புதிய சலுகைகள் ஊக்கத்தை தருங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளில் தற்போது நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரது துறைகளில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில சஞ்சரிப்பதால விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குது. பலருக்கு சொந்த கட்டிடத்திற்கு வியாபாரத்தை மாற்ற வாய்ப்புகள் உருவாகுங்க.
இருக்குங்க. கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இக்காலகட்டங்களில் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அப்படியே முதலீடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வியாபாரம் சற்று உயருங்க. ஒரு சிலருக்கு அமெரிக்கா நாட்டிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. புகழ் அதிகரிக்க இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படம் எடுக்க நிதியுதவி எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. அதனால இந்த வாரம் எடுக்கும் படங்களான முயற்சிகளுக்கு அபரிமிதமான லாபத்தை பெற்று தரக்கூடிய அளவிற்கு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறார் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் ஒருத்ததுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அளவோடு நன்மைகளை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாங்க. கட்சியில் உங்களுக்கு எதிராக மறைமுக திட்டங்கள் உருவாகுதுங்க. இவற்றின் விளைவு உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடுங்க. விழிப்புடன் இருங்க. உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. மேலிட தலைவர்கள் ஒருவருக்கு உங்கள் மீது அதிருப்தி ஏற்பட இருக்குது. ஒருவருக்கு உங்கள் மீது அதிருப்தி ஏற்படுதுன்னா இது கட்சியில் உங்களுடைய எதிர்கால நலனை பாதிக்கும் என்பதால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. பாடங்களில் மனம் ஈடுபட மறுக்கும். படிக்க உட்கார்ந்தாலேயே உறக்கமும் சோர்வும் மேலிடுங்க. தேவையற்ற குடும்ப கவலைகள் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்கும். பாடங்களில் மனதை செலுத்த முயற்சி செய்யுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, செவ்வாய், ராகு மற்றும் குரு ஆகிய 3 கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகளின் போது உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு ரூணஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விவசாயத்துறையினருக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரனால் மட்டும் நன்மைகள் கிடைக்க இருக்குது. குடும்ப பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருநாகேஸ்வரம், காளகஸ்தி ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.